அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அமல்களை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள். இந்த உலகத்தில் நாம் வாழ்வதே அதிகமான நன்மைகளை பெறுவதற்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிக நன்மைகளை பெற்று நாம் சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய சில முக்கியமான அமல்களை, செயல்களை சொன்னார்களே, அதில் ஒன்று சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸில் 220 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களில் ஒவ்வொருவருடைய உடலில் உள்ள ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு தர்மம் செய்ய வேண்டியுள்ளது. ஒவ்வொரு சுபஹான் அல்லாஹ் கூறுவது ஒரு தர்மம். ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹ் கூறுவது தர்மமாக இருக்கிறது. ஒவ்வொரு லா இலாஹ இல்லல்லாஹ் கூறுவதும் தர்மமாக இருக்கிறது. ஒவ்வொரு அல்லாஹு அக்பர் கூறுவதும் தர்மம். நன்மையை ஏவுவது தர்மம், தீமையை தடுப்பதும் தர்மம். இவற்றுக்கு ஈடாக புகாவில் 2 ரக்காத் தொழுவது போதுமானதாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவேதான் துஹாவின் 2 ரக்காத் தொழுவது அதிகமான நன்மைகள் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. இன்னொரு ஹதீஸில் ஆதமுடைய ஒவ்வொரு மனிதரும் 360 மூட்டுகளால் படைக்கப்பட்டிருக்கிறார். எனவே இந்த 2 ஹதீஸ்களையும் இணைத்து அறிஞர் பெருமக்கள் கூறுகிற பொழுது, மனிதனுடைய 360 மூட்டுகளுக்கு தினமும் செய்ய வேண்டிய தர்மங்களுக்கு துஹாவின் 2 ரக்காத்து போதுமானதாக இருக்கிறது. துஹாவின் 2 ரக்காத்துகள் உடலின் 360 மூட்டுகளுக்காக தினமும் செய்ய வேண்டிய தர்மங்களுக்கு ஈடாக போதுமானதாகும் என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய கருத்து. ஆகவே 2 ரக்காத்துகள் துஹாவுடைய தொழுகை, சுன்னத்தாக தொழுகை. இந்த தொழுகையை நாம் ஒவ்வொருவரும் தினமும் தொழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு நன்மையை முழுமையாக நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக.